உங்க அரசியல் சேட்டைகளை நீங்க வேற விஷயங்கள்ல, நியாயமான விஷயங்கள்ல செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். பொதுஜனத்தை பத்தின ஒரு அந்த பார்வையை எப்பயுமே இழக்கக்கூடாது தான் என்னுடைய ஒரு பார்வையை வைக்க விரும்புறேன். மற்றபடி எப்படி நீங்க திமுகவை சொல்லலாம், திமுக துடுக்கா பல நேரங்களில் பேசினாங்க, நானும் ஒத்துக்கிறேனே. அவமானப்படுத்தினாலும் சரி, எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க? பீகார் மக்களை இப்படிதான் சொன்னது யாராவது ஒரு வார்த்தை எடுத்து ஆடியோ வீடியோவோட அண்ணாமலை வெளியிடட்டும், மன்னிப்பு கேட்க சொல்லணும், திருப்பி மன்னிப்பு கேட்க சொல்லணுங்கிற நான். அதுதான் உண்மையான அரசியல். பீகார்காரங்க இங்க இருக்கிறாங்க, நம்ம மாநிலத்து மக்கள் பீகார்ல இருக்கிறாங்க. இல்ல ஒட்டுமொத்தமா நீங்க வட மாநிலம்னு சொல்லாதீங்க, 10 ஸ்டேட் இருக்கும், 12 ஸ்டேட் இருக்கும், எல்லா மாநிலங்களையும் தமிழர்கள் இருக்கிறாங்க. இப்படி சொன்னது தவறு, சம்பந்தப்பட்ட அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும். அண்ணாமலையினுடைய வேலை, அரசியல் கட்சியினுடைய வேலை இதுதான். அன்னையோட அந்த பிரச்சனையை முடிக்கணும். அதை வளர்த்துக்கிட்டு போனீங்கன்னா நீங்க சேட்டை பண்ணீங்கன்னு அர்த்தம். அவர்கள் செஞ்ச ஒரு தவறை நீங்க 10 தடவை செய்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அரசியல்வாதி அண்ணாமலைக்கு நம்ம இந்த அட்வைஸ் கொடுக்குறோம்னா, அரசியலமைப்பு சட்டப்படி உயர்ந்த பதவியில் இருக்கிற பிரதமர் எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கணும் தான் நான் திரும்ப திரும்ப வந்து சொல்லுவேன். தன்னுடைய பிரதமர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய பொறுப்பு வாங்கிட்டு, இல்லை இதே பிஜேபிக்கு தேசிய தலைவர் ஆகிட்டு மோடி போய் பேசட்டும். அதே மோடி தமிழ்நாட்டில் வந்து என்ன பேசுற நாமளும் எதிர்பார்ப்போம்ல. தமிழர்களையோ மற்றவங்களையும் யார் என்ன பேசினாலும் இங்கேயும் வந்து நமக்கு வக்காலத்து வாங்கி பேசணும் மோடி. நான் எதிர்பார்க்கறது ஒரு தமிழனா அதுதான். அது என்ன தேர்தல் நடக்கிற இடத்துல மட்டும் அந்த மாநிலத்துக்காரங்களை மட்டும் தூண்டி வர்ற மாதிரி பேசிட்டு போயிருவீங்களா? ஏன் தமிழனுக்கு சொரண சுயமரியாதை எதுவும் கிடையாதா? தமிழர்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது, தமிழர்கள் கொன்று குவிக்கப்படுற போது, இலங்கை மீனவர்கள் அவங்களும் தமிழர்கள் தானே, இந்தியர்கள் தானே. என்னைக்காவது மோடி துடிச்சிருப்பாரா? என்னைக்காவது அண்ணாமலை துடிச்சிருப்பாரா? ஏன் வார்த்தை தான் சொல்லுமா, உயிர் போனா அவங்களை ஒண்ணுமே செய்யாத கேட்டா ராமேஸ்வரத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோமாங்க.